குத்தாலம் அருவியிலே குளித்தது போல் இருக்குதா, குத்தாலம் அருவியிலே குளித்தது போல் இருக்குதா, மனசே மயக்குதா சுகமும் கிடைக்குதா, மனசே மயக்குதா சுகமும் கிடைக்குதா, குத்தாலம் அருவியிலே குளித்தது போல் இருக்குதா, உடம்பு சிலுக்குது. அம்மன் உருவத்தில் பலர் உருவாகி அம்மனாக வலம் வருகிறார்களே, யாருமே அம்மனா ஆயிட முடியாது. இது அம்மனா ஆடுறது, பேய் ஆடுறது, சாமி ஆடுறதுலாம் இது ஒரு நோய், ஹிஸ்டரியா நோய், நரம்பு ட்ரபிள். செபித்து உங்களுடைய ஆசீர்வாதத்துக்காக வெளியிடப்பட்ட இந்த ஜப பேனா, சரியா, பிரேயர் பென், இது விற்பனைக்கு இருக்கிறது 15 ரூபாய். வயசுக்கு வந்துட்டேன். Ota, pomala, aya, kudi. Ikangra paniye. நாட்டுக்கு பூர சப்பரநாய சுத்த நக்கர சுனியே தேவதி அக்கே பிறந்த பொறம்புக்கே புட்ட பயலே. இல்லை படத்தில் பார்த்துட்டு இருக்கும்போது ஏதோ ஒரு விஷயத்தில் பேசுகிற மாதிரியே எனக்கு கேட்டுக்கிட்டு இருக்கு, வயிற்றுக்குள்ளே ஏதோ உருள்ற மாதிரி கேட்குது. எல்லாமே பார்த்தீங்கன்னா சிம்டம்ஸ் பார்த்தீங்கன்னா சைத்தானோட ஹராக்கத் தான் எல்லாமே. ஆத்மாவுக்கு ஒரு பாருங்க, எல்லாரும் ஒரு ஒரு ஸ்டைலில் அவங்களுக்கு என்ன பிஸ்னஸ் தோணுதோ அதை ஒரு மாதிரி பண்ணிகிட்ருக்காங்க. நம்மளை மாதிரி உழைச்சி பொழைக்கிற ஒரு கூட்டமும் இருக்குது. மதத்தை பற்றி பேசுகிற அளவுக்கு நம்ம பெரிய ஆள் கிடையாது. ஆனால் யாருமே பேசாமல் இருந்தால் இந்த மாதிரி ஆட்களை என்ன பண்ணுறது? இவங்கள நம்பி நிறையா பேர் ஏமாந்து போயிடுறாங்களே. ஏமாந்து போனால் கூட பரவாயில்ல, சில பேர் புதையல் கிடைக்கும், நல்லா பவர் கிடைக்கும் அப்படின்னு சொல்லிட்டு தன்னுடைய குழந்தைகளே பலி கொடுத்துட்றாங்க. அந்த மாதிரி நியூஸ்லாம் நம்ம கேள்விப்படுறோம்ல. சரி, அதுக்காக பேசி வைப்போம், யாருன்னா ஒரு மூலையில் எங்கன்னா இருக்கிறவங்களுக்கு யூஸ் ஆகும் அப்படின்னு தோணுச்சு. அதுக்காக தான் நான் எந்த மதத்தையும் குறிப்பிட்டு தாக்கிறதுக்காக பேசலை. அதே மாதிரி எந்த மதத்தையும் ஆதரிக்கணும் அப்படின்னு நோக்கத்துலேயும் பேசலை. நான் என்ன சொல்கிறேன்னா, மதன்றது நம்ம மன திருப்திக்காக, மன நிம்மதிக்காக, 1000 டென்ஷனில் இருப்போம், அதெல்லாம் போய் ரிலாக்ஸ் பண்ணுறதுக்காக ஒரு நம்பிக்கையாக நம்ம ஒரு ஆள் மேலே நம்பிக்கை வச்சு நம்ம மனசில் இருக்கிறத ஓப்பனாக பேசுகிறோம், சொல்கிறோம். இங்கே இருக்கிற பக்கத்தில் இருக்கிறவங்கள நம்ப முடியாது, கடவுளை நம்பலாமே அப்படின்றது. ஆனால் அதை நிறைய பேர் பிஸ்னஸாக ஆக்கிட்டு பாவம் 100-50க்கு கஷ்டப்படுறாங்க. அவங்களையும் ஏமாற்றி அந்த காசையும் பிடுங்குறாங்கல்ல, அதெல்லாம் தப்பு. அவங்களுக்கும் அது புரிய மாட்டுது, இவங்களை நம்பி ஏமாந்து போகிறாங்க. என்னை பொறுத்த வரைக்கும் கடவுள் இருக்காரா இல்லையான்னு கேட்டால் கடவுள் இருக்காருன்னு தான் நான் சொல்லுவேன். அதை மனிதங்க எப்படி பயன்படுத்துகிறாங்கன்றது அவங்கவுங்க கையில் தான் இருக்குது. கடவுள் இருக்கிறாங்கன்னு நம்புகிறவன் மனசாட்சிக்கு பயப்படுவான். கடவுள் இல்லைன்னு சொல்கிறவன் மனசாட்சி இருக்காதவன், அவன் பயப்பட மாட்டான். மனசாட்சி இல்லைன்றவன் என்ன பண்ணுவான்? யாரை வேணால் ஏமாற்றுவான், எதை வேணால் பண்ணுவான். கடவுள் இல்லைன்னு சொல்கிறவங்க சில பேர் நல்லவங்களும் இருக்காங்க. கடவுள் இருக்குன்னு நம்பிக்கை வச்சுட்டு மனசாட்சியே இல்லாமல் ஏமாத்துறவங்களும் இருக்காங்க. கடவுள் என்பது நம்ம மனசுக்குள்ளே தான் இருக்குன்றது நிறையா பேர் சொல்கிறாங்க. நானும் அதே தான் ஃபாலோ பண்ணுறேன். நம்ம மனசாட்சியோட ஒரு கஷ்டப்படுறவங்களுக்கு நம்ம போய் ஹெல்ப் பண்ணால் நம்ம தான் கடவுள். அதே தான் எல்லாருக்குமே. கடவுள் வானத்துலேருந்து ஒருத்தவங்களுக்கு காசு கொடுத்து ஹெல்ப் பண்ண போகிறது கிடையாது. நம்ம மாதிரி மனிதங்க தான் கொடுத்து ஹெல்ப் பண்ண போகிறோம். அப்போ நம்ம தான் கடவுள் அப்படின்றது பெரியவங்க சொல்லியிருக்காங்க, அதை நானும் நம்புகிறேன். அப்புறம் ஒரு மெயினான விஷயம் என்னென்னா, இப்போ என் கடவுள் பெருசா உன் கடவுள் பெருசா, என் கடவுள் தான் உண்மை உன் கடவுள் தான் உண்மை அப்படின்னு பார்த்தா நிறைய பேர் சண்டை போட்டுக்கிறாங்க. கடவுளுக்காக போயிட்டு நம்ம சப்போர்ட் பண்ண முடியுமா? கடவுளுக்கு பிரச்சனைனா கடவுளும் மோதி அவங்க பெரியவங்க சின்னவங்கன்றதை அவங்க முடிவு பண்ணுவாங்க. கடவுளுக்காக நம்ம சப்போர்ட் பண்ண வேண்டியதில்லை. அவ்வளோ பெரிய ஆட்களும் நம்ம கிடையாது. இதை எல்லா மனுஷங்களும் உணரணும். எல்லா மனித கடவுள்கள் இங்கே நிறையா பேர் அதிகமாகிட்டாங்க பாருங்கள். எல்லோரும் வரம் தராங்க,
அதுக்கப்புறம் என்ன பண்ணுறாங்க, அவங்களே வந்து நோய்களை தீர்த்து வைக்கிறாங்க. இதையும் நிறையா பேர் நம்புகிறாங்க. ஆனால் அவங்கெல்லாம் பண்ணுறது பாவன்றது அவங்களுக்கு இப்போ தெரியல, பிற்காலத்தில் தெரியும். இது வந்து ஷார்ட்டாக தெளிவாக சொல்லணுன்னா, கடவுள் பேரை வச்சு, எல்லா மதத்தில் இருக்கவங்கள தான் சொல்கிறேன், கடவுள் பேரை வச்சு தன்னுடைய வயிற்றை நிரப்புறவங்களும் இருக்காங்க. கடவுள் பேரை வச்சு தன்னுடைய வயிற்று பசியை தீர்க்காமல் அடுத்தவங்களுக்கு உதவுறவங்களும் இருக்காங்க. அவங்கவுங்க நம்பிக்கை தான். இப்போது நான் ஒரு மதத்தை சார்ந்தவன். நான் வந்து ஒருத்தவங்களுக்கு ஹெல்ப் பண்ணுறேன் அப்படின்னா, என்ன நான் யாருக்கு ஹெல்ப் பண்ணுறனோ, என்னை வந்து நிறையா பேர் பிடிக்கும் அப்படின்னு நினைக்கிறாங்கன்னா, அவங்களுக்கு அந்த மதமும் பிடிக்கும். அந்த மாதிரி தான் நீங்கள் எந்த மதத்தை சேர்ந்தவங்களாக இருந்தாலும், நீங்கள் வந்து நல்லது பண்ணனா அந்த மதமும் சேர்ந்து பெருமை அடையும். நீங்கள் வந்து தப்பு பண்ணிங்கன்னா உங்களால் அந்த மதத்துக்கும் கெட்ட பேர் கிடைக்கும். ஓகேவா? அதை வந்து புரிஞ்சுக்கங்க. அதே மாதிரி வந்து ஒருத்தர் தப்பு பண்ணுறதுனால அந்த மதத்தையே வந்து நம்ம வந்து தப்பாக பேசுகிறது மிகப்பெரிய தப்பு. ஒரு மனுஷன் தப்பு பண்ணானா நம்ம வந்து அவனை தான் குற்றச்சாட்டு பண்ணணும், அவனை தான் வந்து எப்படி சொல்கிறது, ஒரு தண்டனை கொடுக்கணும். ஒரு மிகப்பெரிய தப்பு பண்ணானா, ஒரு ஃபாதரியார் தப்பு பண்ணிட்டாருன்னு அவரை தூக்கிட்டு போய் நம்ம ஜெயிலில் போட்டால் ஏசப்பாவே ஜெயிலில் போட்டதா வந்து அர்த்தம் கிடையாது. ஒரு அர்ச்சனை பண்ணுற பூசாரி வந்து தப்பு பண்ணிட்டாரு அப்படின்றதுனால அவர் தூக்கின்னு போய் ஜெயிலில் போட்டால் சாமியே ஜெயிலுக்கு போகிறது கிடையாது. அதே மாதிரி தான் ஒரு முஸ்லீம் இருக்கார், அவர் வந்து ஒரு தப்பு பண்ணிட்டாருன்னு அவரை தூக்கிட்டு போய் ஜெயிலில் போட்டால் அந்த அல்லாவே தூக்கிட்டு போய் ஜெயிலில் போட்டதா அர்த்தம் கிடையாது. நம்ம எல்லாரும் அப்படி தான் நினச்சிக்கிறோம். ஒருத்தன் தப்பு பண்ணிட்டானா அவன் அந்த மதத்தை சார்ந்தவன் பாரு இப்படி தப்பு பண்ணுறான் அப்படின்றத இது பண்ணுறான். இங்கே வந்து எல்லா மதத்தில் சேர்ந்தவங்களும் தப்பு பண்ணுறாங்க. அது வந்து மதத்தை சார்ந்தவன் கிடையாது, அவனுடைய சுயநலத்துக்காக அவன் வந்து தப்பு பண்ணுறான். அவன் வந்து நம்ம எப்படியாவது பணம் சம்பாதிக்கணும், நம்ம கஷ்டத்தில் இருக்கோம், நம்ம குடும்பம் கஷ்டத்தில் இருக்குது, நம்ம கஷ்டத்தை தீர்க்கணும் அப்படின்ற காரணத்தினால. இந்த வீடியோ வந்து நான் வேலை செய்கிற இடத்துலேருந்து பேசுகிறேன். எதுக்கு நான் இதை வேலை செய்கிற இடத்துலேருந்து பேசுகிறேன்னா, நான் வந்து உழைச்சி தன்னுடைய குடும்பத்தை காப்பாற்றுறேன், என்னுடைய தேவைகளை நான் வந்து பூர்த்தி பண்ணிக்கிறேன். அதே மாதிரி எல்லாருமே நேர்மையாக உழைக்கணும். அடுத்தவங்களை ஏமாற்றி பொழைக்கிறது அது வந்து தன்னுடைய உடம்பை விற்று, ஒரு பெண் குடும்பத்து கஷ்டத்துக்காக தன்னுடைய உடம்பை விற்று அந்த குடும்பத்துடைய கஷ்டத்தை வந்து போப்பாங்க. ஆனால் அதுவே வந்து தவறுன்னு சொல்கிற உலகம் இது. அதுவே வந்து தவறு அப்படின்னு சொல்லிட்டு அவங்கள கூப்பிட்டு போய் தண்டனை கொடுக்குறாங்க. அதுக்கு பேர் வந்து பிராத்தல்னு சொல்கிறாங்க. இப்போ மதத்தை வச்சு இவங்க வந்து இந்த மாதிரிலாம் பண்ணுறாங்க. இவங்களுக்கு என்ன பேர் வைக்கலாம் சொல்லுங்கள்? அப்போ அதை விட இது ரொம்ப மோசமானது இல்லையா? ஏமாற்றி தன்னுடைய சொந்த உடம்பை, தன்னுடைய கஷ்டத்தை போக்க, 4 பேர் கஷ்டத்தை போக்கணும், நம்ம குடும்பத்தில் இருக்கிறவங்க கஷ்டத்தை போக்கணுன்ற வேறு வழி இல்லாமல் போகிறாங்க. அவங்கள நம்ம கேவலமாக பார்க்குறோம், இவங்கள நம்ம கேவலமாக பார்க்குறோம். எல்லா மதத்தை சேர்ந்தவங்க தான் சொல்கிறேன். அவங்க காலில் போய் நம்ம தொட்டு கும்பிட்றோம், அவங்கக்கிட்ட போய் ஆசீர்வாதம் வழங்குறோம். எல்லாருமே வந்து சாமி எல்லா இடத்துலையுமே இருக்குன்னு தான் சொல்கிறாங்க. நம்ம மனசார நடந்துக்கிட்டால் நம்ம கோயிலில் போய் கும்பிடணுன்னு அர்த்தம் கிடையாது. நம்ம நின்ன இடத்துல நின்று வானத்தை பார்த்து கும்பிட்டாலே கடவுள் நம்மளை பார்ப்பாரு, நம்ம கடவுளை பார்க்கலாம். ஓகேவா? போலியான ஆட்கள் நிறையா பேர் இருக்காங்க, நல்லவங்க ஒருத்தவங்க 2 பேர் இருக்காங்க. மதத்தை சார்ந்தவங்க, அந்த சாமியாருங்க, ஃபாதரியார், முஸ்லீம்ஸ் எல்லாருமே தான் சொல்கிறேன். முடிஞ்ச அளவுக்கு நம்ம எல்லாருமே நேர்மையாக இருந்தால் சாமி நம்மக்கிட்ட நேரடியாக வந்து தொடர்புல இருப்பாங்க. நம்ம வந்து யாரையும் சார்ந்து போக வேணாம், மன திருப்திக்காக போங்க. முக்கால்வாசி வந்து சாமி காசு எதிர்பார்க்காது. காசு எதிர்பார்க்குறாங்கன்னா அவங்க வந்து சாமியாரே கிடையாது, அவங்க வந்து ஃபாதரியாரும் கிடையாது, அவங்க வந்து இந்த குரான் படித்த முஸ்லீமும் கிடையாது. பாருங்கள், பார்த்து விழிப்புணர்வோடு இருங்க. எனக்கு இது சொல்லணும்னு தோணுச்சு, சொன்னேன். நம்ம பேசலாம், வேறு யார் பேசுகிறது? யாருன்னா ஒரு ஆள் பேசணும்ல, அது நானாக இருக்கேன். எப்பவும் சொல்கிறது தான். நான் வந்து இது மனப்பாடமாக ஒரு எழுதி வச்சுக்கிட்டு அந்த மாதிரிலாம் பேசலை, அப்படியே நம்ம மனசுக்கு தோன்றதை பேசுகிறோம். ஓகேவா? பார்ப்போம் நெக்ஸ்ட் வீடியோவில். எல்லா மதத்தையும் மதிப்போம், எல்லா கெட்டவனையும் வெறுப்போம். ஓகேவா?
அதுக்குன்னு மதத்தை வந்து வெறுக்கக்கூடாது. கடவுள் இருந்தால் தான் நம்ம மன நிம்மதி இருக்கும். ஓகேவா? ஓகே, பார்ப்போம். அம்மன் உருவத்தில் பலர் உருவாகி அம்மனாக வலம் வருகிறார்களே, யாருமே அம்மனா ஆயிட முடியாது. இது வந்து அம்மனா ஆடுறது, பேய் ஆடுறது, சாமி ஆடுறதுலாம் இது ஒரு நோய், ஹிஸ்டரியா நோய், நரம்பு ட்ரபிள். இது அம்மன் வந்து யார் மேலேயாவது இறங்கிடுவாங்களா? அம்மன் வந்து யார் மேலேயாவது இறங்கினா அந்த குடும்பம் கஷ்டப்படுமா? அந்த குடும்பத்தில் சாவு நடக்குமா? அம்மனே இருக்குதா? இதெல்லாம் யோசிக்கிறது இல்லை மக்கள். யோசிக்காமையே போய் ஏமாந்து போய் அதுங்காலில் ஊந்துக்குன்னு இதுங்காலில் ஊந்துக்குன்னு அதுக்கிட்ட போய் கேள்வி கேட்டுக்குன்னு உட்காந்துக்கிறாங்க. அறியாமை. மக்களுக்கு இன்னும் சரியான தெளிவு இல்லைன்னு அர்த்தம். எது தெய்வம்? தெய்வத்துக்கும் இதுக்கும் ஏதாவது சம்பந்தங்கதா? இது மனித உடலாச்சே, இந்த மனித உடலில் எப்படி தெய்வம் வந்து ஆடும் அப்படின்னு அவங்க யோசிக்கணும். அதை யோசிக்கிறது இல்லை. அதனுடைய பலனை அவங்களே அனுபவிப்பாங்க பின்னாடி. இப்போ தெரியாது. அது ஆடும்போது நல்லா தான் இருக்கும், 4 பேருக்கு பார்க்குறாங்க, 4 பேருக்கு வணங்குறாங்க நம்மளேன்ட்டு. ஆனால் பின்னாடி நரக வேதனைக்கு உள்ளாக்கிடும். அது இருட்டா இருந்த உலகத்துக்கு வெளிச்சம் தரதான் மதங்கள் தோணுச்சு. ஆனா அதே உலகம் இன்னைக்கு இருண்டு போக காரணமா இருக்க போறதும் இந்த மதங்கள் தான்.